Shorten Tamil Senior 90 words per minute, second paper. Get ready for trial dictation. 15 seconds. 10 seconds. 5 seconds. Comments. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இதர பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேதகு ஆளுநர் உரையின் மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல மாநில அரசினுடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆளுநர் உரை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழக அரசு பல துறை சார்ந்த பிரச்சனைகளில் தன் நிலைப்பாட்டை ஆளுநர் உரையின் வாயிலாக வெளிப்படுத்தி உள்ளது. மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் மாநில மக்களுக்கு பாதகம் ஏற்படுமானால் அதை தவிர்க்க வேண்டிய தேவை மாநில அரசுக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் தமிழக அரசு மக்களின் நலன் கருதி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டினை நான் வரவேற்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பினை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவை நான் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அதன்படி விரைவில் அதற்கான உத்தரவுகள் அரசிதழில் வெளியாகும் என்கின்ற நம்பிக்கையை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். Shorten Tamil Senior second paper. Condensation 90 words per minute. Code number of question paper 770. 770. படிக்கப்படும் உரைப்பகுதியை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டு அதை 150 சொற்களுக்கு மிகாமல் அயர்கூற்றில் கடந்த கால வினைச்சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட்தலைப்புடனும் மொழிப்பு அறிக்கையாக சுருக்கி அளிக்க வேண்டும். சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும் போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 15 seconds. 10 seconds. 5 seconds. Comments. காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக விளங்குவது காவல்துறை. இப்படிப்பட்ட முக்கியமான துறையில் பணியாற்றும் காவலர்கள் அனைவருக்கும் குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்த காவலர்களுக்கு சிறப்பு சார் ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்குவதாக
வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் 25 ஆண்டுகள் கடந்தும் பதவி உயர்வு பெறாமல் காவலர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளார்கள். ஆகவே 20 ஆண்டுகள் பணிபுரிந்த அனைவருக்கும் உடனடியாக சிறப்பு உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலநத்தத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த கால்நடை மருந்தகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டு விட்டது. இப்பகுதியை சுற்றியுள்ள மக்கள் கால்நடை மருத்துவ சிகிச்சைக்கு மிகுந்த கஷ்டப்படுகின்றனர். எனவே மீண்டும் மேலநத்தத்தில் கால்நடை மருந்தகம் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவலர்கள் சில நேரங்களில் 2 சக்கர வாகனங்களிலும் பேருந்துகளிலும் கூட கைதிகளை அழைத்து செல்கிறார்கள். அதையெல்லாம் தவிர்த்து கைதிகளை நீதிமன்றத்திற்கோ விசாரணைக்கோ அழைத்து செல்லும் போது அவர்களை 4 சக்கர வாகனத்தில்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று 50 வயதிற்கு மேற்பட்ட காவலர்களை கடுமையான பணிக்கு அனுப்பாமல் அவர்களது பணிச்சுமையை குறைத்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று 8 மணி நேர பணி என்பதும் வார விடுப்பு என்பதும் கண்டிப்பாக தேவை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காவல்துறை அமைச்சு பணியாளர்களுக்கு காவல்துறை குடியிருப்புகளிலும் சொந்த இல்லம் திட்டத்திலும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை இருக்கிறது. இதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் கட்சிகள், ஜனநாயக இயக்கங்கள் மக்களின் நியாயமான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துகிற போது காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்படுவதும், மக்களே கூடாத இடத்தில் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்வதும் சில நேரங்களில் நிகழ்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். ஆனால் அங்கு 2 தீயணைப்பு நிலையங்கள்தான் இருக்கின்றன. இவை போதாது. எனவே திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் உள்ள மாநகராட்சி வணிக வளாகத்தில் உள்ள காலியான இடத்தில் ஒரு தீயணைப்பு நிலையம் அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
Get ready for elaboration. படிக்கப்படும் குறிப்புகளை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டு ஒவ்வொரு வினாவிற்கும் ஏற்ற வகையில் விரிவாக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்பொழுது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். 15 seconds. 10 seconds. 5 seconds. Comments. 1. பெருநகர சென்னை மாநகராட்சி பேருந்து சாலைகள் துறை கண்காணிப்பு பொறியாளரால் 4வது மண்டலம் வார்டு 39 உள்ள பழமை வாய்ந்த பழுதடைந்த பேருந்து பயணியர் நிழற்குடையை இடித்துவிட்டு புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கும் பணியை மேற்கொள்ள மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணிகளுக்கான மொத்த மதிப்பீடு 70 லட்சம் ரூபாய். முன்வைப்பு தொகை உத்தேச தொகையில் 1 விழுக்காடு. ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை மே மாதம் 3ஆம் நாள் முதல் 19ஆம் நாள் வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 19ஆம் நாள் மாலை 3 மணி வரை பெற்றுக்கொள்ளப்பட்டு அன்றே மாலை 4 மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி பேருந்து சாலைகள் துறை கண்காணிப்பு பொறியாளர் வெளியிடுகின்ற ஒப்பந்த புள்ளி அறிவிப்பினை தயாரிக்கவும். 2. மத்திய அரசின் பொது நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தால் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை நிர்வாக இயக்குனர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி பொறியியல் பட்டம் மற்றும் முதுகலை வணிக மேலாண்மை பட்டம். மத்திய அரசு அல்லது மத்திய பொதுத்துறை நிறுவனம் அல்லது மாநில பொதுத்துறை நிறுவனம் அல்லது தனியார் நிறுவனம் ஆகிய ஏதேனும் ஒன்றில் இயக்குனர் அளவில் பணியில் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்ச அனுபவம் 10 ஆண்டுகள். குறைந்தபட்ச வயது 45. ஊதிய விகிதம் 2 லட்சம் முதல் 3,70,000 வரை மற்றும் இதர படிகள். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் மே 26. மத்திய பொது நிறுவனங்கள் வாரியம் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்யவும். 3. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு கூறு 174 உட்பிரிவு 1 கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை பயன்படுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தை சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கூட்ட மேதகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் கூடுவது குறித்த தகவலை சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் சட்டமன்ற பேரவை சுற்றறிக்கையினை தயார் செய்க.